ஹலோ, இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராக இருந்த லாரி எலிசன் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிராண்டோட இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும், பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு பிராண்டு எப்படி உருவாகுது, அது யார் உருவாக்கணுங்களோட ஹிஸ்ட்ரினா, ஒரு பிராண்டு உருவாகுது அப்படின்றாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி என்னென்ன கம்பெனி என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது ஆன் டைமில் உங்களாட்டி பார்க்க முடியும். ஸோ வாங்க லாரி எலிசனை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ லாரி எலிசன் இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஜோசப் எலிசன். இவர் பார்த்தீங்கன்னா 1949 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வந்து இவர் பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிராங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நியூயார்க் சிட்டியில் வந்து இது இருக்குது, அங்கே தான் வந்து பிறந்திருக்காரு. இவரோட அம்மாவுக்கு வந்து 19 வயசு இருக்கும்போது இவர் வந்து பிறக்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மதராக வந்து இருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாரன்ஸ் பெல்மேன். நம்ம லாரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 மாதம் குழந்தையா வந்து இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அம்மாவுக்கு வந்து நிமோனியா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து வருது. அதாவது இந்த லாரியோட அம்மா அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, லாரியை வந்து அவங்களோட அங்கிள் அண்ட் ஆன்ட்டியோட வீட்டுக்கு வந்து அமுச்சு விட்றாங்க. அங்கே வந்து அவர் வந்து வளரட்டும் அப்படின்ட்டு. எனக்கா இவங்களுக்கு தான் உடம்பு முடியல இல்லையா, ஸோ அவங்க வீட்டில் வந்து வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இவங்களோட வீடு, அதாவது இவர் போகிறாருல இந்த அங்கிள் அண்ட் ஆன்ட்டி வீடு, இந்த அங்கிள் அண்ட் ஆண்டோட வீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் வந்து அவங்க இருக்காங்க. அவங்க நெய்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜூவிஷ் பீப்புளாக வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புரூக்ஸ் நியூயார்க்கில் வந்து இல்லை. இது இப்போ இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகாகோவுக்கு வந்து போகிறாரு. சிகாகோவில் வந்து ஒரு சவுத் சைடில் உள்ள அந்த பாட்டம் சவுத் சைடில் உள்ள ஒரு இடத்துக்கு வந்து இவர் போகிறார். ஸோ இவரை தத்து எடுக்கிற அந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அதாவது அந்த அந்த அம்மா, அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிலியன் அப்படிங்கிறது தான் அவங்களோட பேர். இவங்க வந்து எந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இவரை வந்து ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ள ஒரு ஆளாக வந்து இருக்காங்க. இவரோட அப்பாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் எலிசன் அப்படிங்கிறது தான் இந்த இந்த அங்கிளோட பேர். அதாவது இனிமேல் இவரோட அடாப்டடு அப்பா. ஸோ இவர் வந்து என்ன இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கிளர்க்காக வந்து இருக்கார். அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நாட் போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வேலையை வந்து விட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இவர் ஆளாகிறாரு. ஸோ இவர் வேலையை விட்டு வராரு. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வந்து தோணுது. ஸோ ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக வந்து அதுலேருந்து அவர் மாறுறாரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக மாறினாலும் அந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இவர் எந்த மாதிரி ஆளாக வந்து மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எது எடுத்தாலும் ஒரு கெட்டது நடந்துடும், ஒரு தப்பாக நடக்க போகுதுங்கிற ஒரு இதை நினைக்கிறக்கூடிய ஆளாக தான் வந்து இந்த லூயிஸ் வந்து இருக்கிறாரு. இருக்குமோ? ஸோ இப்போ லாரி வந்து எப்படி இருக்காரு, 9 மாசமாக இருக்கும் போதே வந்துட்டார். 1 வயசு கூட இல்லை, அவர் 9 மாசமாக இருக்கும் போதே அவர் வந்து இந்த ஃபேமிலிகிட்ட வந்து இதாகிட்டார் பார்த்தீங்களா. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லிலியனையும் லூயிஸையும் தான் வந்து அவங்க பயாலஜிக்கல் பேரண்ட்டுன்னு ஒரு இதை வந்து நினச்சிக்கிட்டே தான் வந்து இவர் வளர்றாரு. அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கவும் செஞ்சுருக்காங்க. இவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் அம்மா வந்து வேற ஒருத்தவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் தான் வந்து இவர் வராரு. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. டீனேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த 13 to 19 அந்த பீரியடில் தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அதாவது 12 வயசுக்கு மேலே தான் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை வந்து கற்றுக்கிறாரு. அதாவது லிலியனும் லூயிஸும் வந்து இவங்களோட அடாப்டட் பேரண்ட்ஸு, ஒரிஜினல் பேரண்ட் வந்து இவங்க கிடையாது. இவரோட ரியல் அம்மா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரன்ஸ் ஸ்பெல்மேன் தான் இவங்களோட ரியல் அம்மா அப்படிங்கிறது வந்து இவர் வந்து இந்த 12 வயசு கழிச்சு தான் இவர் வந்து இவருக்கு தெரிய வருது. அது வரைக்கும் இவங்க தான் லிலியனையும் லூயிஸையும் தான் ரியல் பேரண்ட்ஸு அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கார். ஸோ இவருக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் சில கருத்து வேறுபாடுலாம் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னாக்கா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இவர் அப்பா பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்த்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா லூயிஸ், அவர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிளர்க்காக தான் ஸ்டார்டிங் இருந்தார். அதுலேருந்து வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு மாறினார்ல. அப்பையிலேருந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் இது நடக்காது, அந்த நல்ல விஷயம் வந்து இவருக்கு தோணாது. நடக்கும்,
நடந்துரும், நீ ட்ரை பண்ணு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இல்லை இது உனக்கு நடக்காது, இது எனக்கு நடக்காது, இது இவளுக்கு நடக்காதுன்ற அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே தான் இவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனாக வந்து இவர் மாறிட்டார் இல்லையா. ஸோ இவர் என்னண்டாக்கா அடிக்கடி வந்து இவர் வந்து நம்ம லாரிட்ட வந்து சொல்லுவார் என்னண்டாக்கா, இல்லை ஒன்னாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி பல தடவை வந்து சொல்லுவார். ஒன்னாட்டி இதெல்லாம் முன்னேற முடியாது, ஒன்னாட்டி உருப்பிட முடியாது அப்படிங்கிற பல விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பார். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாரியை வந்து பயங்கரமாக வந்து பாதிப்புக்காகுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னாக்கா, லாரிக்கு வந்து இண்டிபெண்ட் ஆகணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்து இதனாலேயே வந்து ரொம்ப நாளாக வந்து வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காசோட மதிப்பு வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னாக்கா இவர் ஆட்டி முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து எப்படி நம்ம இந்த முடியாதுங்கிறதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா, ஓகே கடைசியில் வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு கடைசியில் ஓகே காசு இருந்தாக்கா நம்ம இந்த முடியாதுங்கிறதுலேருந்து தப்பிக்கலாம், அதாவது நம்ம வந்து இண்டிபெண்ட் ஆகலாம், யாரையுமே நம்ம வந்து நாடி இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காசோட வேல்யூ ஒரு ஸ்டார்டிங்கே வந்து புரிஞ்சுக்கிறார். இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் எந்த மாதிரி ஆளாக இருக்கார், இவரோட படிப்பு சார்ந்த விஷயங்களை வந்து பார்ப்போம். இவர் எந்த மாதிரி ஆளாக இருக்காருன்னா, இவர் நல்லா படிக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கார். இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்டிடியூட் மேக்ஸில் சயின்ஸில் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவருக்கு நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நல்லாவே படிக்கக்கூடிய ஆளாக இருக்கார். மேக்ஸு சயின்ஸ் பிடிச்ச ஆளாக வந்து இருக்கார். இவர் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு விஷயம் இவருக்கு பிடிக்கல அப்படின்னா அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார். இல்லை எனக்கு இது பிடிக்கல, இது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னா எனக்கு அது வேணும், எனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிபலியஸான ஒரு ஆளாக தான் வந்து இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபார்மலாக வந்து ஸ்கூல் போகணும், அதாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி மாறணும்னு வச்சுக்கலாம். ஆனால் ஸ்கூல் டைமிங் வந்து எப்படின்னா இல்லை 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ போகணும், யூனிஃபார்ம்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். ஒரு 8 பீரியட் இருக்கும். அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரேக் இருக்கும். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4:30-5 மணிக்கிட்ட ஆயிரும். அதாவது ஸ்கூல் முடிகிறதுக்கே 4:30-5 மணிக்கிட்ட ஆயிரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்து இந்த ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபார்மலான ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இவருக்கு வந்து பிடிக்காம தான் இருக்குது. முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. இதுலேருந்து இது வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கார். ஆனால் அதுக்கடுத்து அந்த ஸ்கூல் லைஃப்பை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து சேர்றாரு. அது என்ன யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இலினாய்ஸ்னு ஒரு யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. அர்பனா கேம்பெயின்னு ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் தான் அவர் வந்து படிக்கிறார். இவர் அதில் சேர்ந்த வருஷமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த வருஷத்துக்கு நல்லா படிக்கிற பையனை வந்து அவரோட பேரை வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து நல்லா சூப்பராக படிக்கிற பையன் அப்படின்ட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயருங்கிற ஒரு பேரும் இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இவருக்கு அடுத்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷம் தான் அங்க படிக்கிறாரு. அதுக்கடுத்து அதுலேருந்து அந்த காலேஜ்லேருந்து வந்து வெளியில வந்துடுறாரு. இவர் ஏன் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட அடாப்டட் மதர் இருக்காங்கல்ல லில்லியன், அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து தவறிடுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப அட்டாச்சான, எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லில்லியன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஒரு ஆளாக வந்து இருக்காங்க. அந்த ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா லில்லியன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. அதுக்கு வேற கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா லூயிஸ் வந்து நெகட்டிவாக இருந்தார். ஸோ இவங்களுக்கு வந்து லில்லியனை வந்து இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அம்மா பையனாக இருக்குது. அதாவது தத்தெடுத்த அம்மாவாக இருந்தாலும் அம்மாவோட பையனாக வந்து தான் இவர் இருக்கார் ஒழிய அப்பா பையனாக இவர் இல்லை, அம்மா பையனாக தான் இருக்கார். இவங்க தவறுனது பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இவராட்டி அவங்களோட இதை வந்து அவங்க இல்லாத ஒரு வாய்டை வந்து இவராட்டி ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறமேட்டு இதனால அவர் வந்து காலேஜ்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு யூனிவர்சிட்டியில் போய் என்ரோல் ஆகிறாரு. யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் போய் இவர் வந்து சேர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்முக்கு மட்டும் தான் படிப்பே இருக்கிற மாதிரி ஒரு படிப்பு வந்து இவர் படிக்கிறாரு. இதுலேருந்து இவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் இந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு படிப்பை வந்து எடுத்து அதுக்குள்ளார இவர் வாழ்க்கையை வந்து இப்போ புதுசாக ஒரு ட்ராவல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் டிசைனிங் அண்ட் ப்ரோக்ராமிங்னாக்கா கம்ப்யூட்டரை பற்றியும் ப்ரோக்ராமிங்கை பற்றியும் வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து இப்போதான் அவர் வந்து வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுக்குள்ளார போறாரு. இவன் தான் அவர் சயின்ஸு மேக்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிகாகோ யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு டேர்முக்கு வந்து படிக்கிறாரு. என்னத்துலன்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் ப்ரோக்ராமிங்கில் வந்து படிக்கிறாரு. இதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்க்லி அப்படின்ட்டு கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து இவர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு. இந்த படிப்பு முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து இவர் ஷிஃப்ட் பண்ணுறாரு. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960s வந்து நடக்குது. 1960 காலகட்டத்தில் வந்து இது நடக்குது.
இதில் அவர் மாறுறது வந்து என்ன, இந்த இடத்துக்கு அவர் மாறுறது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் வேலி அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ஐடி ஹப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம். இதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டெக்கை பற்றி அதிகமான விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஸோ இதான் வந்து இவரோட எஜுகேஷன் அண்ட் ஏர்லி லைஃப்பை வந்து பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவரோட ஆரக்கிளில் வந்து இவர் வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஆரக்கிளுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், இவர் தானே ஃபவுண்டர் ஆஃப் ஆரக்கிள்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆரக்கிளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சு தானே இப்போ தான் இவர் வந்து ஐடிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, அதாவது கம்ப்யூட்டரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரோட பயணம் வந்து ஆரக்கிளில் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அதை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு பிராண்டோட இன்சைட்ஸாக இருக்கட்டும், பிராண்டோட டீட்டெயில்ஸ், பிராண்ட் எப்படி உருவாது, யார் உருவாக்கணுங்களோட ஹிஸ்ட்ரினா, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து தேவை இல்லையா. எந்த பிராண்ட் எப்படி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ